ஹாய் வெல்கம் பேக் டு மை மினி பிளாக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட பர்த்டே கேக் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த கேக்கில் டாப்பர்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. கேக்கு டேஸ்ட் வைஸும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க எங்கள் வீட்டில். இந்த கேக் மேக் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து கேக் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலைங்க, வெளியவே தான் வச்சுருந்தோம். கம்ப்ளீட்டாக பட்டரில் செஞ்சனால ரொம்ப சூப்பராக இருந்தது, ரிச்சாகவும் இருந்தது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ ஃபைனலாக கேக் வந்து கட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு யாருக்கு பர்த்டேனாலும் இஷான் போய் ஃபஸ்ட்டு அவங்க மடியில் உட்காந்துருவான். அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஊட்டணும்னு நினைப்பான். அதே மாதிரி அப்பாவும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வந்து ஊட்டினாங்க. ஸோ அவனுக்குமே கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஊட்டினாங்க, எனக்கு ஊட்டினாங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து வீடியோ காலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து கழிச்சுட்டு இங்கே ஆனந்தாஸ் ராஜபாளையம்னு சொல்லிட்டுங்க கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து போகிறது. ஸோ அம்மா தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்பாவோட 60th பர்த்டேக்காக. அம்மா வந்து அத்தையும் மாமாவையும் வந்துட்டு அப்பாவோட பர்த்டேக்காக லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு அங்கே ரீச் ஆகிட்டோங்க. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ஃபுட்டுமே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இஷானுக்கு மட்டும் வந்து எப்பவும் போல் கீ ரைஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். அப்புறம் பிரியாணி தான் வந்து எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த கோலா உருண்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்பா வந்து வெஜிடேரியனுங்கிறனால அவர் வந்து வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் சிக்கன், அப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரைட் சிக்கன் மாதிரி, அப்புறம் நல்லா காரசாரமாக ஒரு லெக் சாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் அப்பாவோட 60th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அங்கே லஞ்சுக்கு வந்து சாப்பிட போயிட்டு அப்பா வந்து நான் பண்ண கேக் பற்றி தான் என் அத்தை மாமா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய அத்தை மாமாவுக்கும் கேக் வந்து எடுத்துகிட்டு வந்து தரலான் தான் இருந்தேங்க, பட் நான் கொண்டு வரத்துக்கு மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது. இப்படி தான் அப்போட பர்த்டே ரொம்ப சூப்பராக ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.